கணவன் அமைவதெல்லாம் பாகம் 6 தொடரும். கெட்டும் பட்டணப்போ என்பதை மெய்யாகவே கடைபிடித்தவன் சிவகுரு. பள்ளியில் ஒழுங்காக படிக்காது கெட்டு இளம்பருவத்திலே குட்டிச்சோறாகி கொண்டிருந்த தன் மகனை அவன் தாய், டே சிவகுரு, நீ பட்டணம் போடா, அங்கே நம்ம அண்ணாச்சி இருக்கிறாரு, பெரிய கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு, உனக்கு 4 காசு சம்பாதிக்கிற வழி கற்றுக் கொடுப்பாரு என்று உபதேசி அனுப்பினாள். அப்போது அவளுக்கு வயது 18. மணலில் பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கான உடல், ஆனால் கபடமே இல்லாத உள்ளம். ஒரு கத்தை இலை தார் வாழைப்பழம் சகிதம் அவன் புறப்பட்டான். எப்படியோ விசாரித்து கொண்ட மாமா வீட்டை தேடி கண்டுபிடித்து வந்து விட்டான். அலுவலக அறையில் வாயில் பக்கம் வேலையாக இருந்தார் கைலாசம். தான் கொண்டு வந்த காணிக்கையை ஒருபுறம் வைத்துவிட்டு வேறிட்ட மரம் போல் தரையில் விழுந்து அவர் கால்களை தொட்டு கும்பிட்டான். திடுக்கிட்டு போனார் அவர். எழுந்திருப்பா, யார் நீ? கட்டு குடுமையும் காதில் சிவப்பு கடுக்கண்களும் நெற்றியில் பட்டை திருநீருமாக நின்ற பையனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் அவருக்கு. நான் தான் சின்ன கண்ணு பேத்தி மகன் சிவகுரு. அம்மா உங்ககிட்ட வேலை செய்ய அனுப்புனாங்க. அனுபவம் படிப்பு ரெண்டுமே இல்லாத அவனுக்கு என்ன வேலை கொடுப்பது? ஆனாலும் பார்த்த அளவில் அவன் மீது இரக்கம். தங்கம் கூப்பிட்ட குரலுக்கு வீட்டில் வளைய வந்து கொண்டிருக்கட்டும், அப்படியும் ஒரு ஆள் தேவைதானே என்ற நினைவில் அவனை அவர் அங்கேயே தங்க அனுமதித்தார். நாளடைவில் சிவகுருவின் தோற்றத்திலேயே பல மாறுதல்கள். காது கடுக்கண்கள் பெட்டிக்குள் மறைந்தன. கட்டு குடுமி கிராப்பாகியது. வெள்ள சட்டையும் சராயும் காலில் செருப்புகளுமாக அவன் கடைதெருவுக்கு போய் வந்தான். தோற்றத்தில்தான் மாறுதல், வேலையில் அதே நிலைதான். தங்கம்மாள் ஏவலுக்கு அடிபணிந்த உறவினன், வேலைக்காரன் என நிச்சயிக்க முடியாத ஒரு திரிசங்கு சொர்க்கம். பட்டணத்தில் இருந்த சந்து பொந்துகள், அக்கம்போர், கடை, கன்னிகள் யாவும் அவனுக்கு அத்துப்படி. ஆனால் சுதந்திரமாக வாழ ஒரு வகையும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை. கிராமத்திற்கு திரும்பவும் வழியிருக்கவில்லை. ஏனென்றால் பட்டணத்து மகனை அனுப்பிவிட்ட அந்த நிம்மதியில் அவள் அன்னை சில மாதங்களிலே பரலோகம் போய்விட்டாள். வருங்காலம் நாளை இவைகளை பற்றி சிவகுரு கவலைப்பட்டதே இல்லை. அதனால் தன் நிலையை பற்றி என்றும் வருந்தியதே இல்லை. இன்னமும் அவனை ஒரு பொடிப்பயல் என்று துச்சமாக பேசுகிறாளே, அது சரியா? இப்போது அவன் வாட்ட சட்டமாக வளர்ந்து நிற்கும் ஒரு ஆண் பிள்ளையாயிற்றே. சைக்கிளை தள்ளி கொண்டு தோட்டத்தை விட்டு வெளியே வந்தான் சிவகுரு. தங்கம்மாள் கொடுத்த பலசரக்கு பட்டியலும் பணமும் பத்திரமாக உள்ளனவா என்று சட்டப்பையை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டான். வண்டியில் ஏறினான். கொஞ்ச தூரம் சென்றதும் நடைபாதை ஓரமாக மாதவி மெல்லே எங்கேயே போய்கொண்டிருப்பதை பார்த்தாள். சற்றென்று கீழே இறங்கிவிட்டான். தங்கச்சி. திரும்பி பார்த்த மாதவி திகைப்புடன் நின்றாள். கடைக்கு புறப்பட்டீங்களாண்ணா? புன்னகைத்தளவள். ஆமாம், பெரிய பட்டியல். ஒவ்வொரு சாமானையும் ஒவ்வொரு கடையில் அவங்க சொல்கிறபடி தேடி பொறுக்கி வாங்கி வரணும். திரும்பி வந்தால் எங்கடா ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு கத்துவாங்க. எல்லாம் தெரிஞ்ச சங்கதி தான். அலுப்புடன் பெருமூச்செறிந்தான். மாதவி அமைதியாக நின்றாள். தங்கம்மாவின் குணம் இருவருக்கும் தெரிந்த சங்கதி. பேசி பயன் என்ன? ஆமாம், இருட்ட போகுது, நீ எங்கே கிளம்பிட்ட? உரிமையுடன் கேட்டான் அவன். மாதவியின் நெஞ்சு பயத்திலே படபடுத்தது. சீதாதேவி வைத்தியசாலையிலிருந்து கரிசலாங்கண்ணி தையலை வாங்கி வர அனுப்பிச்சாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து கதை புத்தகங்களை மாற்றி எடுத்து வரும்படி பரிமளா சொல்லிச்சு. காலம் கெட்டு கிடக்கு. நீ முன்ன போல சின்ன பையில இல்லை. இப்படி ஒரு நாளை போல் அம்மா உன்னை வேலைக்கு வெளியே அனுப்புறது நல்லால. என்கிட்ட சொன்னால் வாங்கி இருந்திருப்பேனே. சரி, போகட்டும். நான் வைத்தியசாலை வர கூட துணைக்கு வரேன். மருந்தை வாங்கிட்டு வா, நேராக வீட்டுக்கு போ. மருந்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போ என்று எச்சரித்தான் பரிவுடன். மாதவி நடுங்கி போனாள். குற்ற உணர்வில் அவள் உடல் வேர்த்து விட்டது. வைத்தியசாலை வரை அவன் கூட வருகிறேன் என்றானே, அங்கே அவரை பார்த்து விட்டால்? அச்சத்துடன் ஊமையாக நடந்து வந்தாள். சைக்கிளை தள்ளி கொண்டு அவன் கூட வந்தான். இருவர் மனதிலும் குழப்பம். இன்னைக்கு அண்ணன் ஏன் இப்படி பிடிவாதமாக துணைக்கு வர புறப்பட்டிருக்கிறார் என்று அவள் நெஞ்சம் கேட்டது. தங்கச்சி, இப்பெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு, அவன் மனம் பதில் சொன்னது. உண்மையில் மாதவி சில நாளாக மிகவும் மாறிவிட்டிருந்தாள். சந்திரனை சந்தித்த தினத்திலிருந்து அவள் உள்ளம் மாறியது போல் தோற்றத்திலும் மாறுதல்கள் ஏற்பட்டன. முன்போல் அழுக்கடைந்த புடவையும் கலையிழந்த முகம் அலட்சிய குந்தலமாக அவள் இருக்க விரும்பவில்லை. பரிமளாவை போல் பகட்டாக அவள் உடுத்த முடியாது என்றாலும் தன் தோற்றத்திலே அதிகம் அக்கறை எடுத்துக்கொண்டாள். காலையிலும் மாலையிலும் தலையை வாரி பின்னி பூ முடித்து கொண்டாள். முகத்தை பொட்டு வைத்து கொண்டாள். கண்களில் மை தீட்டி அழகு பார்த்தாள். சோப்பு போட்டு துவைத்து சுத்தமான துணியை தான் புடவையை தான் அவள் அணிந்து கொண்டாள்.
உனக்கு என்ன கொள்ளை வந்து விட்டது? சதா கண்ணாடி முன்னாலே நிற்கிறியே, சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா பரிமளா மட்டும் மாறிடுவியா? ஒரு நாள் தங்கம்மாள் கோபமாக பேசிவிட்டாள். ஆனால் மாதவி அதை பொருட்படுத்தவே இல்லை, அதை பாராட்டவே இல்லை. அவளுக்கு அதை பற்றி நினைக்கும் பொழுது இருக்கவில்லை. நாள் முழுவதும் அவள் உள்ளத்து சிந்தனைகள், கனவுகள் எல்லாம் வேறொரு இன்பமான உலகில் சுழன்று கொண்டிருந்தன. கடைத்தெருவிலும் உள்நூல் நிலையத்திலும் வைத்தியசாலையிலும் அவனை தவறாத சந்திரன் சந்தித்து கொண்டிருந்தான். இதெல்லாம் முன்கூட்டியே வீட்டில் உள்ளவர்கள் யாருக்கும் தெரியாது செய்த ஏற்பாடு. தங்கம்மா வீட்டு சமையலறையிலே கிடந்த அவளை அறிந்தவர்கள் மிகவும் சிலர். வெளியூரிலே படித்துவிட்டு நகரத்திற்கு வெளியே வந்திருந்த அவனை அறிந்தவர்களும் மிகவும் குறைவு. எனவே இருவரும் அச்சமின்றி நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தனர். நேரம் தெரியாமல் வேறு ஒரு தெருவோரத்தில் நின்று பேசி மகிழ்வது வழக்கமாகிவிட்டிருந்தது. முதலில் தங்கம்மா வீட்டில் அவனை சந்தித்த பின்னர் தொடர்ந்து பலமுறை சந்திரன் அங்கே வர தொடங்கினான். ஒரு நாள் தங்கம்மாவின் நலன் விசாரிக்க வந்தான். இன்னொரு நாள் கைலாசத்தை காண வந்தான். பின்னர் ஒரு நாள் அவர் அழைத்ததை ஒட்டி சாப்பிட வந்தான். மறுபடி ஒரு தடவை அம்மா எல்லாரையும் கண்டுபோக்க வந்தான். இப்படி அடிக்கடி ஏதோ ஒரு முகாந்தரத்தை வைத்துக்கொண்டு பங்களாவிற்கு பன்முறை வந்தான். ஒவ்வொரு முறையும் முதல் சந்திப்பிலே பேசியது போல் அவனிடம் மாதவியால் பேச முடியவில்லை. ஆனால் இருவரும் கண்களும் ஆயிரம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டது என்னவோ உண்மை. பங்களாவுக்கு சற்று தொலைவில் தான் அந்த தர்ம வைத்தியசாலை இருந்தது. நெல்லிக்காய் லேகியம் உடம்புக்கு நல்லது என்று யாரோ சொல்லிவிட்டார்கள். மருந்தும் இனாமாக கிடைத்தது. தங்கம்மாள் உடனே மாதவி அனுப்பிவிட்டாள். லேகியத்தை வாங்கி கொண்டு வைத்தியசாலையின் தோட்டத்திலே ஏதோ யோசனையுடன் நடந்து கொண்டு இருந்தாள் அவள். ஒரு கால் இடையில் நின்று விட்டாள். நகம் சிறிது விலகி கால் கட்டைவரில் ரத்தம் பெருக்கியோண்டு வந்தது. விரலில் தொடங்கிய நோவு உச்சி வரை பாய்ந்த உடலை குலுக்கவே அவளுக்கு கண்களில் நீர் தழும்பியது. பலமாக பட்டுவிட்டதா? கனியுடன் கேட்ட குரல் அவளை திடுக்கிட செய்து நிமிர்ந்து பார்த்தாள். சந்திரன் அருகே வந்து நின்று கொண்டிருந்தான். இவரெங்கே வந்தார் என்று அவள் நினைக்கும் முன் அவன் பதில் சொன்னான்.